வணக்கம். போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் 2022 கேட்ட கேள்வி. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 16 12னா நமக்கு 14 கிடைக்குமா? 21 9னா 15 கிடைக்குமா? அப்போ 10 எந்த நம்பரும் சேர்ந்தா நமக்கு 16 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 16 இருக்கு, அடுத்து 12 இருக்கு. இப்ப நம்ம 16ஐயும் 12ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்குமா? இப்ப நமக்கு கிடைச்ச 28 நம்ம 2ஆல வகுத்தோம் அப்படின்னா ஓ 2 2, இங்க ஓ 2 2, 4 2 8 வரும். அப்ப நமக்கு 14 கிடைக்குது. நமக்கு 14 கரெக்டா இருக்குது. அப்ப நமக்கு ரெண்டு நம்பரையும் கூட்டி அப்புறம் 2ஆல வகுக்கணும். இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இங்க நமக்கு 21 இருக்கு, இங்க நமக்கு 9 இருக்கு. இப்ப நம்ம 21ஐயும் 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 30 கிடைக்குமா? இப்ப நம்ம இந்த 30 இங்க மேல பண்ண மாதிரி 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்கும். நமக்கு 15 கரெக்டா இருக்குது. அப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இங்க நமக்கு 10 இருக்கு, இங்க நமக்கு என்ன வரும் தெரியாது, இங்க நமக்கு 16 வருது. அப்ப நம்ம 10 கூட ஒரு நம்பரை கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நம்ம 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்குமா? இப்ப நம்ம தெரியாத நம்பரை எக்ஸ் வச்சுக்கலாம். அப்ப நம்ம 10ஐயும் எக்ஸையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்குமா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்ம இங்கிட்டு கொண்டு வரலாம். இங்க நமக்கு வகுத்தல் உள்ள 2 நமக்கு இங்க வரும்போது பெருக்கலா வருமா? அப்ப நமக்கு பெருக்கல் 2 வருது. அப்ப நம்ம 16 2ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 32 கிடைக்கும். 32. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 10 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 32 கிடைக்குது. நமக்கு தேவையான எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 10 நம்ம இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்ப நமக்கு 10 இங்க கூட்டல்ல இருக்கு, நமக்கு இங்க வரும்போது மைனஸ்ல வருமா? அப்ப நமக்கு மைனஸ் 10 கிடைக்கும். நம்ம 32ல இருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 22 கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 22. அப்ப இங்க நமக்கு 22 தான் வரும். இது நமக்கு ஆப்ஷன் டில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.